மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 31 நியூஸ் பேப்பரில் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன நியூஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எடிட்டோரியல் பேஜில் இந்த பேஜை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா நமக்கு தேவையான நியூஸ் எதுவும் இல்லை. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆர்டிக்கல் மட்டும் நம்ம பார்க்கணும், மற்றது எதுவும் தேவையில்லை. இது பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் செக்டார் இந்தியா ரொம்ப பின்னாடி இருக்குது, ஹெல்த் செக்டாருக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கல். இது ஒன்றும் புது தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஒன்றும் அது படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த ஆர்டிக்கல், அடுத்து இந்த ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கல். இதில் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் புதுசு கிடையாது, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஈவன் நேற்று கூட நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், இவி சின்னையா கேஸ் அந்த வழக்கு எது சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அதே ஆர்டிக்கிள் தான் இது. ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது 2004 இவி சின்னையா அப்படிங்கிற ஒரு வழக்கு போடுறாங்க. என்ன அந்த வழக்கில் என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உள் இட ஒதுக்கீடு கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கான்னு சொல்லிட்டு, அதாவது சப் கிளாஸ் ரிசர்வேஷன், ஒரு கேஸ்ட் எஸ்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே உள் இட ஒதுக்கீடாக எஸ்சிஏ அந்த கம்யூனிட்டிக்கு 3% நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஈவன் பஞ்சாப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பால்மீகிஸ், மசாபி 6 இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள் இட ஒதுக்கீடு பஞ்சாப்லேயும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் பேர், பஞ்சாப், ஹரியானா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து கேஸ் போட்டிருந்தாங்க. எல்லா கேஸையும் சேர்த்து ஒரு 20 கேஸுக்கு மேலே எல்லாம் ஒரே மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது எப்படின்னா, ஏற்கனவே இந்த 2004 இவி சின்னையா கேஸில் கொடுத்த தீர்ப்புக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. ஏன்னா அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ் ஹாவ் நோ பவர் டு கிரியேட் சப் கிளாசிஃபிகேஷன். ஒரு கேஸ்ட்டுக்குள்ளேயே இன்னொரு கேஸ்ட்டுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாதுங்கிற மாதிரி தீர்ப்பு தான் வந்திருந்துச்சு. அதை தான் இப்போ மாற்றி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த இதை மாற்றிக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு என்ன விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம எதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவி சின்னையா கேஸில் மட்டும் சின்னையா கேஸில் மட்டும் இந்த சப் கிளாஸ் ரிசர்வேஷனுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வரல. இதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா 2018 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. எத்தனாவது சட்ட திருத்தம்னா 102வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அந்த சட்ட திருத்தம் போட்டு எதை சேர்க்குறாங்க அப்படின்னா, ஆர்டிக்கிள் 342A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிளை புதுசாக ஆட் பண்ணுறாங்க. இந்த புதுசாக ஆட் பண்ண ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே அதாவது இந்த சட்ட திருத்தம்லாம் இல்லாததுக்கு முன்னாடியே 341லையும் 342லையும் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடெண்ட் எதெல்லாம் ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு கீழே எந்தெந்த கேஸ்ட்லாம் வரும் அப்படிங்கிற லிஸ்ட்டை பிரசிடெண்ட் இஷ்யூ பண்ணலாம். அந்த அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. 342க்கு கீழே எந்தெந்த கேஸ்ட்லாம் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு கீழே வருமோ அந்த இதை இஷ்யூ பண்ணுற அதிகாரம் இப்போ பிரசிடெண்ட்டுக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே இருந்த சட்டம். இது கூட என்ன பண்ணுறாங்கன்னா 342A அப்படிங்கிற ஒன்று ஆட் பண்ணி எதெல்லாம் பிசிக்கு கீழே வரும், எந்தெந்த கேஸ்ட்லாம் பிசிக்கு கீழே வருங்கிறதையும் பிரசிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம், பிரசிடெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குன்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பிரசிடெண்ட் கவர்னர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த இதை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. பிரசிடெண்ட் அந்த லிஸ்ட்டை இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் ஏதாவது நீங்கள் புதுசாக ஆட் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை ஏதாவது கேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் அதோட அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மறக்காதீங்க. இப்போ நம்ம நிறைய ஆர்டிக்கிள் பார்த்துருக்கோம், 341, 342, அடுத்து 342A. இந்த 342A எத்தனாவது சட்ட திருத்தம்? 102வது சட்ட திருத்தம் 2018 வந்துச்சு. இதில் இந்த 342A மட்டும் கிடையாது, இன்னொரு ஆர்டிக்கிள் 338B அப்படிங்கிற ஆர்டிக்கிளையும் ஆக்சுவலி சேர்த்துருப்பாங்க இந்த 102வது சட்ட திருத்தத்தில். இந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் இருக்குது இல்லையா, தேசிய ஆணையம், நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த
38Bல சரிங்களா. ஸோ அது இந்த ஆர்டிக்கிள் அதை பற்றி பேசலை. ஸோ இதை விட்டுருங்க. ஸோ என்ன நம்ம பார்த்துக்கணும்னா ஆர்டிக்கிள் 342A அதை வந்துட்டு இப்போ பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அதெல்லாம் இஷ்யூ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதனால் இந்த ஆர்டிக்கிள் எல்லாமே எந்த சட்ட திருத்தத்தில் ஆட் பண்ணாங்கன்னு அழகாக டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் கேட்டுருவாங்க. ஸோ 102வது சட்ட திருத்தம் 2018 இந்த பாயிண்ட்டு தான் நம்ம இந்த ஆர்டிக்கிள் இருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப்லேயும் இதுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா இப்போ ப்ரெசன்ட் கேஸில் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்லாம் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப் அஃபெக்ட் ஆகிருக்கு, அடுத்து தமிழ்நாடு அஃபெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இந்த 3% அருந்ததியர் வித்தின் 18% எஸ்சி கோட்டாவில் 3% அருந்ததியருக்கு கொடுத்ததுனால தமிழ்நாடு பஞ்சாபில் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த ஸ்டேட்டுக்கெலாம் ரிலீஃப் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதை கொடுத்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் என்னமும் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா எஸ்சி எஸ்டி கேஸ்ட்லையும் இந்த க்ரீமி லேயர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்துட்டு கொண்டு வரணும்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஒரு நல்லது நடக்குது, இல்லை ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அவ்வளோதான் நம்ம என்ன சொல்லிட முடியாதுன்னா எல்லா நல்லதும் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்கு. ஒருவேளை க்ரீமி லேயர் கான்செப்டை எஸ்சி எஸ்டிக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் நிறையா பேர் என்ன ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூட் ஆவாங்க அந்த லிஸ்ட்லேருந்து. சரி, இதுதான் இந்த வந்துட்டு இந்த எடிட்டோரியலில் சொல்கிறாங்க. அடுத்து இந்த எடிட்டோரியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஆக்சுவலி படிங்க, சும்மா ஓவராலாக படித்து வச்சுக்கோங்க, மற்றபடி ரொம்ப டீட்டெயில்டாக தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. வேர்ல்டு பேங்க் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க, டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட். அதாவது ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு எந்தெந்த கண்ட்ரிலாம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்தெந்த கண்ட்ரிலாம் ஈஸியாக இந்த தடவை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பாலிசிஸ் கொண்டு வந்தாங்கங்கிறத வச்சு ஒரு ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா சரியாக வந்துட்டு அனலைஸ் பண்ணாமல் இந்த ரேங்க் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 5 வருஷமாக இந்த 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 லிஸ்ட் இந்த ரேங்க்கில் வந்துட்டு சரியாகவே என்ன பண்ணுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா அனலைஸ் பண்ணி இந்த ரேங்க்கு கொடுக்கறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு மறுபடியும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது நமக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இங்கே கேட்குறாங்க. ஷுட் வி பாதர் அபவுட் இட்? இந்தியா வந்துட்டு இதை மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுறாங்க. இந்த ரேங்க்கு ரிலீஸ் பண்ண ரேங்க்கை மறுபடியும் ஆடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இது நமக்கு பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஏன்னா 2014 நம்ம 142வது இடத்துல இருந்திருக்கோம், 2019 பார்த்தீங்கன்னா நம்ம 63வது இடத்துல வந்திருக்கோம். சரிங்களா. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு கண்ட்ரி வந்துட்டு இந்த ரிப்போர்ட் ரேங்க்கில் வந்துட்டு முன்னேற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு குரூப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜஸ்டின் ஸ்டான்ஃபோர்ட் திவ்யான்ஷி ஸ்டடி என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா இந்த அளவுக்கு ரேங்க் முன்னேறினதுக்கு காரணம் அவங்களோட மெத்தடாலஜிக்கல் சேஞ்சஸ் தான். என்ன மெத்தடாலஜிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க்கை மேலே கொடுத்துருக்கேன். நான் அந்த இதில் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது இப்போ ஜிடிபியை வந்துட்டு நம்ம 2 விதமாக கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா. ஒன்று வந்துட்டு நம்ம எதில் கால்குலேட் பண்ணலான்னா ஃபேக்டர் காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணலாம். அதாவது இதை காரணி விலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு மார்க்கெட் காஸ்ட்டில் வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். அதை வந்துட்டு சந்தை விலை அப்படிம்பாங்க. அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்துட்டு உற்பத்தி ஆகிறதுக்காக சில காரணங்கள் இருக்கும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு லேண்டு, இடம், லேபர், அப்புறம் வந்துட்டு முதல் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சில காரணங்களால் ஒரு பொருள் வந்துட்டு உற்பத்தி ஆகும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா காரணி விலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த காரணி விலையில் தான் வந்துட்டு ஜிடிபியை யூஸ்வலாக கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு என்ன மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தை விலையில் வந்துட்டு கால்குலேட் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு பொருளை காரணி விலையில் கால்குலேட் பண்ணால் அதிகமாக இருக்குமா, சந்தை விலையில் பண்ணால் அதிகமாக இருக்குமா? ஏன்னா கண்டிப்பாக காரணி விலையை விட சந்தை விலை அதிகமாக தான் இருக்கும். மார்க்கெட்டுக்கு ஒரு பொருள் வருதுன்னா கண்டிப்பாக அதோட ரேட்டு வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். அப்போ அந்த பொருளோட ரேட்டு கால்குலேஷன் பண்ணுற நீங்கள் மெத்தடை மாற்றினதுனால நம்ம ஜிடிபி வளர்ந்த மாதிரி காட்டிருச்சு. ஸோ இந்த காரணத்தினால தான் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட்டாக முன்னேறின மாதிரி இந்த ரேங்க்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சரியாக ஸ்டடி பண்ணாமல் இந்த ரேங்க்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. இதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இது ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரியோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 34th பொசிஷன்லேருந்து
67th பொசிஷனுக்கு வருது 2017. ஸோ அப்போவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் மிக்கேலே பேச்சுலட் வந்துட்டு வேர்ல்டு பேங்க் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ரொம்ப தப்பாக வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க, வேணும்னே நான் என்னோட ஆட்சி வந்துட்டு புவராக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத சொல்லணுங்கிறதுக்காகவே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண ஸ்டடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்கலை. சில்ஸோட குளோபல் ரேங்க் வந்துட்டு ரொம்ப லிட்டிலாக தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ ஒரு ஸ்டடியில் இந்த மாதிரி ஆகுது, வேர்ல்டு பேங்க் ஸ்டடியில் மட்டும் இப்படி தாறுமாறாக ஒவ்வொரு கண்ட்ரியும் முன்னேறதும் இறங்குறதும் இருக்குன்னா அப்போ இவ்வளோ ஒரு வேர்ல்டு பேங்க்ங்கிறது எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், அவங்க கொடுக்குற ஒரு ரிப்போர்ட் மேலேயே வந்துட்டு ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போகுது இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா பார்த்தீங்கன்னா 2012 120வது இடத்துல இருந்திருக்காங்க. அதை அடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 6 இயர்ஸ் கழிச்சு 20க்கு போயிடுச்சு. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஆனால் ரேங்க்கில் இவ்வளோ முன்னேறி இருந்தாலும் ரஷ்யாவோட பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு வித்தவுட் பிகமிங் அ மேக்னெட் அந்தளவுக்குலாம் வந்துட்டு ஒன்றும் பெருசாக ரஷ்யா வந்துட்டு பண்ணிடலை. அதே சமயம் சைனா பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ரேங்க் ரொம்ப சைனா வந்துட்டு பின்னாடி ரொம்ப ரேங்க் வந்துட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சைனா வந்துட்டு அதிகமான ஒரு கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் சைனாவில் நடந்துகிட்ருக்கு. அப்போ நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டுருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ ரஷ்யா வந்துட்டு 120லேருந்து 20க்கு வந்திருக்குன்னா ரஷ்யா கிட்ட அதிகமான பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் போயிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஆனால் சைனாவில் வந்துட்டு அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் சைனாவோட ரேங்க் ரொம்ப பின்னாடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரிப்போர்ட் மேலே குற்றம் சொல்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் இது. அதனால தான் நான் இது ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேணாம்னு சொன்னேன். பட் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம ஆக்சுவலி. ஆனால் நம்ம என்ன ரேங்க்கில் இருக்கோம், நம்ம வந்துட்டு ஒரு வேளை இந்தியாவோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக எழுத வேண்டிய ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அஷ்யூம் பண்ணிக்கோங்க, இந்தியா வந்துட்டு பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்குங்கிற மாதிரி எழுதணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கோட் பண்ணலாம். சரிங்களா? நம்ம 63rd ரேங்க்லேருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட்டை வந்துட்டு கோட் பண்ணலாம். இல்லை ஏதாவது நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இந்த ரிப்போர்ட்டை வச்சு வந்துட்டு நம்ம ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை பற்றி முடிவு பண்ண முடியாது இப்படின்னு ஒரு கொஸ்டின் யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். நீங்கள் வேணால் மெயின்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் படித்து பாருங்கள், ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க. நம்ம ரிப்போர்ட்டை வச்சு ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த ஆர்டிக்கிள் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த எடிட்டோரியல் பார்த்தோம். அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சைனா கூட ஒரு இதுதான். ஏற்கனவே இதே டைப்பில் ஒரு ஆர்டிக்கிள் நம்ம பார்த்துருக்கோம். சைனா கிட்டேருந்து நிறையா கம்பெனிஸ் வெளியே வராங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அப்படி வெளியே வந்தால் அவங்க இந்தியாவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ட்டு நிறைய நியூஸ் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம எடிட்டோரியல் பார்த்தோம். அதுலேயும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இந்தியா வந்துட்டு நிறைய இடத்துல அவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்னு அந்த ஆர்டிக்கிளில் நம்ம பார்த்துருந்தோம். இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ்லாம் வெளியே வர்ற மாதிரிலாம் இல்லை, அதுவே ஒரு ஃபேக் டேட்டாங்கிறாங்க. கொஞ்சம் யூஎஸ் கம்பெனிஸ் மட்டும்தான் வந்துட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்குது. சைனாவோட டொமஸ்டிக் மார்க்கெட்னா இப்போ சைனாவோட மக்களை நம்பி ஓப்பன் பண்ணியிருப்பாங்களே அந்த கம்பெனிலாம் வெளியே வர முடியாது. ஏன்னா அவங்க சைனா மக்களை நம்பி ஓப்பன் பண்ணியிருக்கும் போது அவங்க எப்படி வெளியே வர முடியும்? ஸோ அவங்க வெளியே வர மாட்டாங்க. சைனாவில் இருந்துக்கிட்டு வேறு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரியான கம்பெனிஸ் வேணும்னா வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியே வந்தாலும் அவங்க வந்துட்டு மே நாட் சூஸ் இந்தியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா என்னதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஆப்பிள் சப்ளையர்ஸை வந்துட்டு இந்தியாவுக்கு வர வச்சுருக்கோம். நியூ டெல்லி வந்துட்டு அந்த சொல்கிறாங்க ஆப்பிள், அதாவது நியூ டெல்லிஸ் நோட்டட் அப்படின்னா கவர்மெண்ட் சொல்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க, நியூ டெல்லிஸ் நோட்டட்னு. ஆப்பிள் சப்ளையர்ஸை வர வச்சுருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ், பிஆர்சி அப்படின்னா பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸும் எக்ஸ்பர்டைஸ்னால் அந்த பர்டிகுலர் ஜாபில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க அந்த அளவுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்துட்டு இந்தியாவில் க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் என்ன தான் ஃபாரின் கம்பெனி நம்ம இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா சில பாலிசிஸ் வந்துட்டு ஃபாரின் கம்பெனிஸ்க்கு அது ஃபேவராக இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக் கவுண்டர் பார்ட்ஸுக்கு தான் வந்துட்டு சில இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஃபாரின் கம்பெனிஸை விட நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க ஓப்பன் பண்ணுற கம்பெனிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி சில பாலிசிஸ் இருக்குது. அது என்ன பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு பிடிக்காது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அது வந்துட்டு சரியாக வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து
இதோ இந்த டேக்ஸஸ் ஆன் ஃபாரின் இ-காமர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் ப்ரொவைடர்ஸ், இவங்க மேலே வச்சுருக்கிற சில பாலிசிஸ், இந்த ஃபாரின் இ-காமர்ஸ் மேலே வச்சுருக்கிற சில பாலிசிஸ், இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து என்னதான் வந்துட்டு சைனா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு சைனாவோட பாலிசி வந்துட்டு நிறையா லாஸ் ஏற்படுத்தி இருந்தாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் வந்துட்டு நிறைய அக்கௌண்டபிலிட்டினா ஒரு நம்பகத்தன்மை கிரியேட் ஆகிருக்கு. நிறைய என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் வந்துட்டு மேக் பண்ணுற மாதிரியான சில பாலிசிஸ் வந்துட்டு அங்கே சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பைட் மெனி டாக்குமெண்டட் நெகட்டிவ்ஸ், அதாவது நிறையா சைனாவுக்கு எதிராக நிறையா ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனா வந்துட்டு கண்டினியூ டு ஆஃபர்ஸ் இன்வெஸ்டர்ஸ், நிறையா இன்வெஸ்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரியான விஷயங்களை சைனா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சைனாவை விட்டு வெளியே வரும் அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சைனா வந்துட்டு நிறையா இதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸு, கொலகேட்டிங் கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ், லாஜிஸ்டிக்ஸ், ரிசர்ச், யூனிவர்சிட்டிஸ், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சைனா வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சைனா விட்டு அவ்வளோ சீக்கிரம் கம்பெனி வந்துடுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க. இந்தியாவும் நிறைய இடத்துல சில கிரேட் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய அப்ரூவலுக்கு வந்துட்டு நிறையா இது வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அப்ரூவல் டக்குன்னு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள். அடுத்து இன்ட்ரா மினிஸ்ட்ரி கோஆர்டினேஷன். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு மினிஸ்டர் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க, நிறையா மினிஸ்டர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஒருத்தர் ஓகே சொல்லிடுவார், ஒருத்தர் ஓகே சொல்ல மாட்டார், அந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ சரி பண்ணி ஓரளவுக்கு இன்ட்ரா மினிஸ்ட்ரி கோஆர்டினேஷன்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் சைனாவுக்கு வந்துட்டு இந்தியா ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மிங்கிற மாதிரி தான் இந்த எடிட்டோரியலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த எடிட்டோரியலில் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இதை படித்து பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இது எல்லாமே நான் திருப்பி சொல்கிறேன், டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்காக தான், சரிங்களா? ஸோ யாரெல்லாம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் குரூப் 1 குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் எடிட்டோரியலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குரூப் 4க்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க எடிட்டோரியலில். பட் எடிட்டோரியல் படிக்கிறது டைம் வேஸ்ட்டுன்னு கிடையாது. இப்போது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடிட்டோரியலே வச்சு படிச்சுக்கிட்டு இருங்க, யாருமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. சரி, அடுத்த நியூஸ் எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஃபேக்ட் பேஸ்டு நியூஸ் தான். இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ கவர்னர் இவர் உர்ஜித் பட்டேல் என்னென்னா அவர் ரிசைன் பண்ணிட்டார். ஸோ அவர் இப்போ ஒரு புக் எழுதியிருக்காரு, ஓவர் டிராஃப்ட் சேவிங் த இந்தியன் சேவர், சரிங்களா? ஸோ உர்ஜித் பட்டேல் ஆர்பிஐ கவர்னராக இருந்து ரிசைன் பண்ணவர் இல்லையா? ஸோ ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி அப்படிங்கும்போது அவர் எழுதின புக்கை நம்ம பார்த்துக்கணும், ஓவர் டிராஃப்ட் சேவிங் த இந்தியன் சேவர், சரிங்களா? ஸோ இது ஒரு ஃபேக்ட் பேஸ்டு நியூஸ் தான். நிறைய அந்த புக்ஸு, ஆத்தர்ஸு, அவார்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஒரு 2-3 நம்ம ப்ரிலிம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் கூட. இந்த மேன் கி பாத் ப்ரோக்ராமில் பிரைம் மினிஸ்டர் எதை அட்ரஸ் பண்ணார் அப்படின்னா பொம்மை வந்துட்டு நம்ம இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி பண்ணணும். ஏன்னா பொம்மையோட உற்பத்தி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 7 லட்சம் கோடியாக இருக்குது. அந்தளவுக்கு பொம்மை டிரான்சாக்ஷன் போயிட்டுருக்கு. பட் நம்ம அதில் ரொம்ப பின்னாடி இருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறையா வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டான பொம்மை நிறையா இருக்குது நம்ம கண்ட்ரிலேயேவும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடத்த அவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தார். பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ராமநகரத்தில் வந்துட்டு சன்னப்பட்னா அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. சன்னப்பட்னா பொம்மைக்கு பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு, ஜிஐ டேக் இருக்குது சன்னப்பட்னா பொம்மைக்கு. அண்ட் ஸ்டேட்டில் வச்சு அதிகமான ஜிஐ டேக் புவிசார் குறியீடு வச்சுருக்கக்கூடிய ஸ்டேட்டு பார்த்திங்கன்னா கர்நாடகா தான். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொண்டப்பள்ளி அப்படிங்கிற அந்த பொம்மை அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பொம்மையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அசாமில் இருக்கக்கூடிய துப்ரி, உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய வாரணாசி, இந்த இடத்துலலாம் நிறையா பொம்மை வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை இன்னும் வந்துட்டு டெவலப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மார்க்கெட்டை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது தஞ்சாவூர் பொம்மை, இது வந்துட்டு அந்த கொண்டப்பள்ளி பொம்மை. இது பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த சென்னப்பட்டினம் டாய்ஸ் போல்.
அடுத்து இது வந்துட்டு இந்த வாரணாசியில் இருக்கக்கூடிய கிளாஸ் பீட்ஸ். ஆக்சுவலி வாரணாசியில் வந்துட்டு எதை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரில. பட் புவிசார் குறியீடு கிடச்சிருக்கிறது இதுக்கு தான் நினைக்கிறேன். இந்த கிளாஸ் பீட்ஸ்க்கு வந்துட்டு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. தஞ்சாவூர் பொம்மைக்கும் புவிசார் குறியீடு ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் இருக்குது. அடுத்து இந்த சன்னப்பட்னா டாய்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ஒரு வேளை இதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆக்சுவலி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல வாரணாசியில் எது இருக்குது அப்படின்ட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் நாய் வளர்ப்புலையும் பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம நாட்டு ரக நாய் நிறையா இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம நல்லா டெவலப் பண்ணணும். ஏன்னா நிறையா அது ஒரு 2 டாகை வேறு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. வீடா அப்புறம் வந்துட்டு சோஃபி அப்படிங்கிற அந்த டாகை வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த 2க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. COAS சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கமெண்டேஷன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 டாக் நேமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, விடா அப்புறம் சோஃபி. ஸோ இந்த மாதிரி அந்த மேன் கி பாத் ப்ரோக்ராமில் வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணார். ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே நியூஸ் தான். வேறு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வரும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக பின்பற்றப்படும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மந்த் செப்டம்பர் அந்த பாயிண்ட்டையும் நம்ம இதில் பார்த்துக்கணும். இது ஒரு ஃபேக்ட் பேஸ்டு நியூஸ் தான். எரிசக்தி மேலாண்மை ஃபியூயல் மேனேஜ்மெண்ட் அதில் வந்துட்டு பெஸ்ட்டாக செயல்பட்டதுக்காக நேஷ்னல் லெவலில் பொன்மலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த அவார்டு போயிருக்கு. ஸோ அது எங்கே இருக்குது? அது திருச்சியில் இருக்குது. ஸோ இங்கேயே அதை கொடுத்துட்டாங்க, இல்லைனா நான் அதை கொஸ்டினாக வச்சுருப்பேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இது வந்துட்டு இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் ஒரு சலுகை அறிவிச்சிருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அடல் பென்ஷன் யோஜனானா என்னென்னு பார்த்துக்கணும். ஆக்சுவலி பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டார் நிறையா ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கிற செக்டாரில் தான் என்ன கிடைக்குன்னா இந்த பென்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கோ தோட்ட வேலை செய்கிறவங்களுக்கோ அவங்களெல்லாம் நம்ம எந்த கேட்டகரியில் கொண்டு வருவோம்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் கேட்டகரியில் கொண்டு வருவோம். ஸோ அவங்களுக்குலாம் பென்ஷன் கிடைக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கும் அவங்களோட வயசான காலத்தில் ஒரு பென்ஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் என்னென்னு அதுக்காக கொண்டு வர்றது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அடல் பென்ஷன் யோஜனா. அதாவது அன்ஆர்கனைஸ்டு அப்படின்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மந்த்லி இன்கம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா அவங்ககிட்ட ஆக்சுவலி அக்கௌண்ட் இருக்கணும். ஒன்று பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயாவது அக்கௌண்ட் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்லேருந்து மந்த்லி ஒரு ப்ரீமியம் மாதிரி லைட்டாக என்ன பண்ணிப்பாங்கன்னா ஒரு அமௌண்ட்டு பிடிப்பாங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 42 ருப்பீஸ்னு நினைக்கிறேன். 42 ருப்பீஸ்லேருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு பென்ஷன் வேணும். சில பேர்த்துக்கு அது ஏதோ 1.5 லட்சம் 1.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் கடைசியில் பென்ஷன் கிடைக்கிற மாதிரி அந்த சிஸ்டம் இருக்குது. ஸோ ஒரு வேளை 5 lakhs வேணும்னா ஒரு 240 ருப்பீஸ் மந்த்லி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன சிஸ்டம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா இதை வந்துட்டு சூஸ் பண்ணிப்பாங்க. இதை என்ன பண்ணாங்கன்னா இந்த கொரோனா டைமில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும் இந்த அமௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ அதை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதில் ஒரு சேஞ்சஸ் தான் ஏப்ரல் ஆகஸ்ட் மாத காலத்திற்கான தொகையை எந்த அபராதமும் இல்லாமல் செப்டம்பர் சரி ஓகே இந்த நியூஸ் வேணாம் உங்களுக்கு, பட் இது மட்டும் பார்த்துக்கோங்க. அடல் பென்ஷன் யோஜனானா இப்போ என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதில் எலிஜிபிலிட்டி பாருங்கள். அவங்களுக்கு எந்த வயசுலேருந்து எந்த வயசில் இருக்கிறவங்க இந்த அடல் பென்ஷன் யோஜனாவுக்கு எலிஜிபிள் ஆவாங்கங்கிறத சர்ச் பண்ணி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருட்களில் வந்துட்டு அந்த நாட்டினோட பெயர், அது எந்த பொருளாக வேணால் இருக்கட்டும், அந்த பொருளை வந்துட்டு அது எந்த நாடு வந்துட்டு தயாரித்தாங்களோ அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசியானுக்கு இந்தியா வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இந்த நியூஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆசியான் அந்த குரூப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 10 கண்ட்ரி இருக்காங்க ஆசியானில். ஸோ இவங்கெல்லாம் அந்த மெம்பர்ஸு. நம்ம இந்தியா வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் நீங்கள் இந்தியா வந்துட்டு ஆசியானோட மெம்பர்னு நினச்சிடாதீங்க. இந்தியா வந்துட்டு ஆசியானோட மெம்பர் கிடையாது, பட் ஆசியானோட டயலாக் பார்ட்னர். ஒரு 25 வருஷமாக என்ன இருக்குன்னா அதோட டயலாக் பார்ட்னர்ஷிப்பில் இருக்குது. அதோட கருத்துக்களை வந்துட்டு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் இந்தியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷனை இந்தியா வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 8 அதை வந்துட்டு ஆசியான் டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டான இன்ஃபர்மேஷன் அதோட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்துட்டு அவ்வளோதான். இந்த ஆசியான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதையும் வேணும்னா சர்ச் பண்ணி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 கொஸ்டின், ஆசியான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க,
அடுத்து அடல் பென்ஷன் யோஜனாவுக்கு எவ்வளோ வயசு இருக்கிறவங்க வந்துட்டு எலிஜிபிளாக இருப்பாங்க. இந்த 2 கொஸ்டினை மட்டும் சர்ச் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரோட சிக்னேச்சரும் ஆட்டோகிராஃபாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். விஷ் யூ குட் லக் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எஸ், ஸ்டே டியூன்.